friends, welcome to Pinko Pink channel. இன்னைக்கு ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். நம்ம வீடுகள்ல பாத்திரம் விளக்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லீங்களா, அதையே ஒரு கிளாத் வடிவத்துல இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தாங்க இது. இந்த ஸ்க்ரப்பர் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கு. நிறைய பேர் இதை வாங்கி பயன்படுத்திருப்பீங்க. தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் இதை மீஷோல இருந்து தாங்க வாங்கியிருக்கேன். மீஷோல மொத்தமே 10 கவுண்டர் இருக்க மாதிரி நான் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 85 ருபீஸ்க்கு வாங்கினேங்க. இந்த ஸ்க்ரப்பர் 4 பக்கமும் மடிச்சு நல்லா தைச்சிருக்காங்க. அதனால இதுல இருந்து பிரிஞ்சு வரவே வராது. நம்ம இதுக்கு முன்னாடி பயன்படுத்திட்டு இருந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் பாத்திரங்களை விளக்குறப்போ அந்த ஓரத்துலலாம் மாட்டிக்கோங்க. சில நேரங்களில் நம்ம அதை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றப்போ நம்ம கையை கூட கிழிச்சு விட்டுரும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இதில் ஆகவே ஆகாது. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை பிடிச்சி விளக்குறப்போ. இதை நல்ல துணி மாதிரி 4ஆக மடித்து நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டு விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்க்ரப்பர் உங்களுக்கு பாத்திரத்தில் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே உண்டு பண்ணாதுங்க. ஸ்டீல் நாரை வச்சு நம்ம தேய்க்கிறப்போ நிறைய பாத்திரங்களில் கீறல் விழும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இதில் ஆகவே ஆகாது. வீடுகளில் ஸ்டீல் நாரை அதிகமாக உபயோகப்படுத்துறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பால் பாத்திரத்தை விளக்குறப்போ, சில நேரங்களில் நம்ம சமையல் பண்ணுற இந்த பாத்திரங்களில் குழம்போ இல்லை பொரியலோ கருகி போயிடுச்சுன்னா அதை விளக்குறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டீல் நாரை உபயோகப்படுத்துவோம். அந்த மாதிரி விளக்குறப்போ அந்த ஸ்டீல் நாரில் அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே அப்படியே தங்கிடுங்க. அலசினாலும் அந்த அளவுக்கு க்ளீன் ஆகாது. இந்த ஸ்க்ரப்பரில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஸோ ஈஸியாக நம்ம இதை க்ளீன் பண்ணிக்கலாம். நமக்கு அலசுறப்போ நல்லா நம்ம கையால் தேய்ச்சி விட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அந்த ஸ்க்ரப்பரில் உள்ளேயே இந்த பாலோட ஆடையெல்லாம் தங்கிடும். இதில் அது மாதிரி எதுவுமே ஆகாது. ரொம்பவே சூப்பராக க்ளீன் பண்ணி நம்ம அப்படியே காய வச்சிடலாங்க. இந்த ஸ்க்ரப்பரை நம்ம பாத்திரம் விளக்குறதுக்கு மட்டும் இல்லாமல் மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு, டைல்ஸ் எல்லாம் நம்ம தேய்க்கிறதுக்கு, அதுக்கப்புறம் டேங்க்கு க்ளீன் பண்ணுறதுக்கு கூட இந்த ஸ்க்ரப்பர் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டி பர்பஸாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டீல் ஸ்க்ரப்பரில் பாத்திரம் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் அதில் இருக்கிற அந்த தண்ணி ட்ரை ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஈரமாகவே இருந்ததுன்னா அதில் நிறைய பாக்டீரியாக்கள்லாம் வளரும்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஸ்க்ரப்பரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. சீக்கிரத்தில் நம்ம இதை காய வச்சு எடுத்துடலாம். இனி வரப்போகிறது மழைக்காலம். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் யாரெல்லாம் பயன்படுத்துறீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதை வச்சு நான் உங்களுக்கு பாத்திரம் எப்படி விளக்குறேன்றத ஒரு டெமோ இப்போ பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய தினசரி வாழ்க்கையில் இதோட அவசியம் ரொம்பவே முக்கியமானது. நம்ம கண்டிப்பாக பாத்திரம் விளக்காம இருக்கவே மாட்டோம். ஸோ பாத்திரம் விளக்குறதுக்கு இந்த ஸ்க்ரப்பர் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்டை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குமே இது ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ இதோட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம பிங்கோ பிங்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.